இந்த சோஷியல் மீடியாவில் இருந்துக்கிட்டு எந்த நேரமும் வேறு வேலை இல்லாமல் தளபதி விஜயண்ணாவை அவதூறு பரப்பி கொண்டிருக்கும் சாட்டைங்கிற சாக்கடையை பற்றி தான் கதைக்கப்போம். இப்போ தளபதி அண்ணா எதிர்த்தால் தனது யூடியூப் சேனலில் நிறைய வியூவர்ஸ் வரும், நிறைய பார்வையாளர்கள் வரும், அதன் மூலம் பணம் சம்பாதிக்கிறது தான் இவற்றின் நோக்கம். அரசியலுக்கு பெறமுன்னா முன்னாடி பார்த்தீங்கன்றால் தளபதி என்ற புகழ் பாடிக்கொண்டு இருந்த ஒரு நபர் தான் இந்த சாட்டை என்கிற துரைமுருகன். அன்புறவுகளுக்கு வணக்கம். பிரான்சிலிருந்து அச்சுதன் மீண்டும் ஒரு காலை ஊடாக உறவுகள் எல்லோரையும் இந்நேரத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பார்த்தீங்கன்றால் நான் யாரை பற்றி இன்றைக்கு கதைக்க போகிறேன்டா, இந்த சோஷியல் மீடியாவில் இருந்துக்கிட்டு எந்த நேரமும் வேறு வேலை இல்லாமல் தளபதி விஜயண்ணாவை அவதூறு பரப்பி கொண்டிருக்கும் சாட்டைங்கிற சாக்கடையை பற்றி தான் கதைக்க போகிறேன். இந்த சாட்டை துரைமுருகன் என்பவர் இருக்கிற கட்சி எல்லோருக்கும் விருப்பமான கட்சி ஒன்று, அதாவது செந்தமிழன் சீமான் என்ற கட்சியில் தான் இவர் இருக்கிறார். அதில் தான் இவர் பயணிக்கிறார். பார்த்திங்கன்னா சாட்டை துரைமுருகன் மூலம்தான் நாம் தமிழர் கட்சிக்கு இழிவான பேர்களும் அந்த கட்சி இருந்ததை விட பின்னுக்கு போகிறதுக்கும் காரணம் இந்த சாட்டை எனும் துரைமுருகன் மட்டுமே. நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் சீமான் அண்ணாவுக்கு புரியலையா தெரியல. இவர் பேசுகின்ற வார்த்தைகளாக இருக்கட்டும் சரி, இவர் நடக்கின்ற நடத்தைகளாக இருக்கட்டும் சரி, ஒரு பொது மக்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. இவர் என்னென்னு சொல்கிறது, அருவருக்கத்தக்க வார்த்தைகள் சோஷியல் மீடியாக்களில் இருந்து பேசிக்கிட்டு எந்த நாளும் இவருக்கு விடிந்தால் இருண்டால் தளபதி அண்ணா பற்றிய சிந்தனை. தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு அவரை எப்படி இந்த அரசியலிருந்து ஓரங்கட்டலாம் என்று எந்த நாளும் ஒவ்வொரு நாளும் அவர் சோஷியல் மீடியாவில் தளபதி விஜயண்ணா அவர்களை பற்றி அவதூறு பரப்பாமல் இருந்தது கிடையாது. நாளுக்கு நாள் அவதூறு பரப்பி கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் ஒன்றை நீங்கள் பார்த்தீங்கன்றால் இந்த இந்த சாட்டை என்கிற துரைமுருகனை தளபதி அண்ணா ஒரு பொருட்டாக எடுத்ததும் கிடையாது. அவருடைய கேள்விகளுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் தளபதி அண்ணா பதில் கொடுத்ததும் கிடையாது இதுவரைக்கும். அப்போ இவற்றை நோக்கம் என்னென்றால், தளபதி அண்ணாவை எதிர்ப்பவர்கள் இப்போ நிறைய பேர் இருக்கிறான் தானே. அப்போ தளபதி அண்ணா எதிர்த்தால் தனது யூடியூப் சேனலில் நிறைய வியூவர்ஸ் வரும், நிறைய பார்வையாளர்கள் வரும், அதன் மூலம் பணம் சம்பாதிக்கிறது தான் இவற்றின் நோக்கம். முன்னாடி பார்த்தீங்கன்றால் இவர் இந்த தளபதி அண்ணா அரசியலுக்கு பெறமுன்னா முன்னாடி பார்த்தீங்கன்றால் தளபதி என்ற புகழ் பாடிக்கொண்டு இருந்த ஒரு நபர் தான் இந்த சாட்டை என்கிற துரைமுருகன். இப்போ தளபதி அண்ணா எதிராக அவருக்கு அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார் இந்த சாட்டை என்கிற துரைமுருகன். அதாவது இவருடைய அண்மை கால வீடியோக்களை பார்க்கும்போது எவருக்கும் எரிச்சல்கள் வரும். அந்தளவுக்கு இவர் பிரயோகிக்கும் வார்த்தை பிரயோகங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்குது. இவர் சோஷியல் மீடியாவில் தளபதி அண்ணா மீது பரப்புகின்ற அவதூறுகளும் கேள்விகளும் புலியான விஷயங்களாக இருக்குது. அப்போ இவற்றை நோக்கம் என்னென்றால் சோஷியல் மீடியாவில் பணம் சம்பாதிக்கிறது தான் இவற்றை நோக்கம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்றால் யூடியூப் சேனலில் இருந்து தளபதி என்ற படங்கள் வரைக்குள்ள விமர்சனம் சொல்லுவார். அந்த விமர்சனங்கள் எல்லாம் படம் நல்லா இல்லாட்டியும் அதை நல்ல மாதிரி தான் சொல்லுவார். ஏனென்றால் தளபதி விஜயண்ணா அவர்களின் ரசிகர்களை தனது யூடியூப் பார்வையாளர்களை எடுப்பதற்காக மினைக்கட்டார். அதுவும் ஒரு காலத்தில் அவர் கை கொடுத்தது, நிறைய சப்ஸ்கிரைபர் எடுத்தார். அதன் மூலம் இன்றைக்கு தளபதி அண்ணா மூலம் தான் அவற்றை யூடியூப் சேனல் இயங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். பார்வையாளர்கள் நிறைய பேர் பார்க்கலாம் என்றால் அதுக்கு காரணம் தளபதி விஜயண்ணா மட்டும்தான், சாட்டை துரைமுருகனை பொறுத்த வரைக்கும். இப்போது பார்த்தீங்கன்றால் அவர் சொல்கிறார், தான் அரசியலுக்கு வந்ததே இந்த தன்னுடைய வருங்கால நோக்கமே இந்த
தளபதி அண்ணாவை இந்த அரசியலில் இருந்து எப்படியாவது விரட்டி அடிக்கணும் என்று தான் அரசியலுக்கு வந்ததாகவும் எப்படியான பொய்களை சொல்கிறேன் என்று பார்த்தீங்கன்றால் இல்லாத எங்கேயெல்லாம் தேடி தேடி பொய்களை எடுக்க முடியுமோ அத்தனையும் ஒன்று சேர்த்து தளபதி விஜயண்ணா மீது அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார் இந்த சாட்டை என்கிற துறைமுகர்கள். இது எந்த அளவுக்கு போகுது தெரியலை. கடைசியில் இந்த சாட்டை என்கிற துறைமுருகன் தளபதியிடம் போய் நிற்கின்ற காலம் வெறும். நான் இந்த யூடியூப் சேனல்ல இருந்து இன்றைக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன், இவர் கூடிய சீக்கிரம் தளபதி விஜயண்ணா போய் தேடி போவார். தான் கதைத்த கதைகள் எல்லாம் புலியென கூறுவார். அந்த அளவுக்கு இவர் தளபதி விஜயண்ணா பற்றி கதைச்சிட்டார். மக்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது, தளபதி என்பவர் யார், தளபதி என்ற ஆட்சி எப்படி இருக்குது. அவர் முதலமைச்சர் பதவியேற்ற பிறகு தமிழ்நாட்டில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குது, இன்னும் என்னென்ன நடக்க இருக்குதுன்னு மக்களுக்கு தெரியும். சாட்டையை போல 1000 பேர் வந்தாலும் தளபதி என்கின்ற இந்த முயற்சிகளையும் இந்த செயல்களையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. முன்னாடி திமுக என்ற எதிரியாக இருந்தவர்கள் எல்லாம் இப்போ தளபதி என்ற எதிரியாயிட்டினம். அதுதான் கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் இதுக்கு இப்படியெல்லாம் மாறணும், மாறி மாறி பேசணும்னு தெரியலை. ஆனால் தளபதி விஜயண்ணா பார்த்தீங்கன்றால் எந்த வழியில் ஆரம்பத்தில் போனாரோ இன்று வரைக்கும் முதலமைச்சர் பதவி ஏற்றதில் இருந்து அவர்கிட்ட பாதையில் அவர் போகிற பாதையில் எந்த மாற்றமும் இல்லை. அதே பாதையிலேயே போய்கிட்டு இருக்கிறார். ஒரு உண்மையான மனிதர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை காப்பாற்றணும், அதன்படி நடக்கும். அதன்படி தான் தளபதி விஜயண்ணா இன்று வரைக்கும் பயணித்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த இந்த சாட்டைங்கிற துறைமுருகன் முன்னாடி பேசுகிறதுக்கும் இப்போ தளபதி என்ற அரசியல் வருகைக்கும் பிறகு மாறி மாறி தனது கருத்துக்களை வெளிப்பாடுகளை வெளியில் கொண்டு வந்திருக்கிறார். இப்படி இவர் அவதூறுகள் தளபதி விஜயண்ணா மீது பேச அது இவர்களுடைய கட்சியான நான் தமிழர் கட்சிக்குத்தான் அது பின்னடைவை சந்திக்கும். அதாவது இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்றால் முன்னாடி பார்த்தீங்கன்றால் இப்போ 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் சீமான் அண்ணாவுக்கு நிறைய மக்கள் ஆதரவு அளிச்சிருந்தார்கள், நிறைய ஓட்டுகள் விழுந்தது. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்றால் 2026 நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்றால் பெரும் விழுக்காட நான் தமிழர் கட்சி சந்தித்தது. இதுக்கு காரணம் இந்த சாட்டை என்கிற துறைமுருகன். உண்மையும் அதுதான். ஏனென்றால் மற்ற தொண்டர்கள் விடுங்க, நான் இந்த சாட்டையை பற்றி தான் கதைக்கு வந்தேன்னா அப்போ அவரை பற்றி தான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். சாட்டை என்ற பேச்சுக்களும் சாட்டைகள் கதைக்கிற கதைகளும் நிறைய மக்களுக்கு பிடிக்கல. ஓகே, ஒரு கட்சியில் இருக்கிற முக்கியமான நபரை இப்படி இருக்கும்போது அந்த கட்சிக்கு எப்படி ஓட்டு போடுவதென்று மக்கள் சிந்தித்தார்கள். அதன் விளைவுதான் இன்று இந்த விழுக்காடு நாம் தமிழர் கட்சி என்ற விழுக்காடு. ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சி தலைவர் மீது மக்களுக்கு இன்னும் அன்பும் இருக்குது, மரியாதையும் இருக்குது. இப்படியானவர்கள் அந்த கட்சியில் இருக்கிறனாடித்தான் அந்த கட்சி வருஷம் பின்னடைவை சந்தித்து கொள்ளுன்னு நான் சொல்கிறேன். சாட்டை என்கிற துறைமுருகன் மட்டும் கிடையாது, யூடியூப்பில் நிறைய பேர் தமிழ்நாட்டில் பயணித்து கொண்டிருக்கணும். எல்லோரும் வருமானங்கள் ஈட்டினம். அதுக்கு பெரும்பாலான காரணம் தளபதி விஜயண்ணா அவர்கள். அவரை பற்றி நல்ல மாதிரி கழிச்சாலும் வருமானம் வரும், அவரை பற்றி கெட்ட மாதிரி கழிச்சாலும் வருமானம் வரும். ஏனென்றால் நல்ல மாதிரி கதை கேட்கல அவருக்கு சப்போர்ட்டான மக்கள் இருப்பினும் அவர்கள் அந்த காணொலியை பார்க்கக்கூடும். அதன் மூலம் அந்த யூடியூப் சேனல் பிக்கப் ஆகும், அதன் மூலம் வருமானம் வரும். அதே மாதிரி கெட்ட மாதிரி அவதூறுகள் தளபதி விஜயண்ணாவை பற்றி பேசும்போது அதை பார்ப்பதற்கு கூடிய நிறைய கூட்டங்கள் இருக்கும், நிறைய பார்வையாளர்கள் யூடியூப் சேனலுக்கு வரும். அதன் மூலம் வருமானம் ஈட்டி கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர். பார்த்தீங்கன்றால் ஒரே ஒரு நபர் அவரை எதிராக கதைச்சாலும் வருமானம் பெறுது, அவரை பற்றி நல்ல மாதிரி கதைச்சாலும் வருமானம் பெறுது என்றால்
நிறைய பேர் அவரை பற்றி எதிராக கதைத்து கொண்டு அவருடைய முகத்தை வைத்துக்கொண்டு வருமானம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களே, அவர்களை என்னென்று சொல்கிறதுன்னு தெரியல. இந்த சாட்டை துரைமுருகன் மாதிரி நாளுக்கு நாள் விஜய் என்ன கதைச்சு தான் அவரும் இந்த யூடியூப் சேனலில் வருமானம் எடுத்துட்டு இருக்கிறார். ஏனென்றால் வேறு விஷயங்கள் கதைத்தால் அந்தளவுக்கு ரீச் ஆகுமோ தெரியலை. தளபதி விஜயண்ணா பற்றி கதைச்சால் அது வேறு லெவலில் ரீச் ஆகி அந்த யூடியூப் சேனல் இருந்ததை விட இன்னும் பிக்கப் ஆகும், பார்வையாளர்களும் வரும் என்று தான் இத்தனை அவதூறுகளும் இத்தனை நடவடிக்கைகளும் யூடியூப் சேனலில் இருந்து இந்த சாட்டையும் சரி அவரை எதிர்ப்பவர்களும் சரி நாளுக்கு நாள் கூவிக்கொண்டிருக்கிறான். என்னதான் இருந்தாலும் தளபதி என்ற ஆட்சி சிறப்பாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இது 5 வருஷத்தோட நிற்க போகிற ஆட்சி இல்லை, இன்னும் அது தொடரப்போகுது. இன்னும் வார எலெக்ஷனில் அதாவது இந்த முதலமைச்சருக்கான தேர்தல் முடிஞ்சிருது. இன்னும் ஒரு 5 வருஷத்தால் தேர்தல் நடக்கும். அந்த தேர்தலில் இருந்ததை விட தளபதி விஜயண்ணா என்ற கட்சி மக்களிடம் செல்வாக்கை பெற்று ஏன் 234 தொகுதிகளில் கூடி ஜெயிக்கிறதுக்கு கூடி வாய்ப்பு இருக்குது. அவரே சொல்கிறார், இந்த வருஷம் 108 இடங்களில் நாங்கள் வந்திருக்கிறோம், இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தால் இன்னும் அது வேறு லெவலில் இருந்திருக்கும் என்று தளபதி விஜயண்ணா திருச்சி கிழக்கில் அந்த கூட்டத்தில் சொல்லியிருப்பார். அதே மாதிரி மக்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணுவார்கள். ஏனென்றால் இந்த தளபதி என்ற ஆட்சியை பார்த்து அவர் சிறப்பாக ஆட்சி செய்கிறத பார்த்து இன்னும் அடுத்த எலெக்ஷனில் தளபதி அண்ணாவுக்கு சப்போர்ட் மக்கள் இருந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக தளபதி அண்ணா என்ற இந்த அரசியல், இந்த முதலமைச்சர்களுக்குள்ளே இருக்கும் தொண்டர்களும் சரி அமைச்சர்களும் சரி தப்பு பண்ண மாட்டார்கள். எல்லா அமைச்சர்களும் பண்பானவர்களாகவும் அன்பானவர்களாகவும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது மக்களை அவர்கள் அணுகுகின்ற முறைகள் மக்களோடு மக்களாக கலந்து கொண்டு இந்த உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்று அறிந்து கொண்டு செயல்படுகிற காட்சிகளை நாளுக்கு நாள் சோசியல் மீடியாவில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரடியாக, அதாவது தளபதி என்ற கட்சியில் இருக்கிற அமைச்சர்மார்கள் நிறைய பேர் ஒவ்வொரு ஊராக போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிடணும், அதுக்கு மாற்று வழிகள் செய்யணும். இப்படி நல்ல விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. இந்த அவதூறு பரப்பும் நபர்கள் மூலம்தான் சில இல்லாத விஷயங்கள் கூடி தளபதி விஜயன் என்ற கட்சி மீதும் தளபதி அண்ணா மீதும் அவதூறுகள் பரப்புகிற மாதிரி நிறைய காணொளிகள் வந்துட்டுருக்குது. அதெல்லாம் ஒரு பொய்யான ஃபேக்கான காணொளிகள் என்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் மக்கள் இதுவரை காலமும் அவற்றை ஆட்சியை குறை சொன்னதாக இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா நான் பிரான்ஸில் இருக்கிறேன். பிரான்ஸ்லேயும் தமிழ்நாட்டு உறவுகள் நிறைய பேர் இருக்கணும். அப்போ அவர்களை சந்தித்து கேட்பேன். என்றால் நான் தமிழனாக இருந்தாலும் நான் இலங்கை தமிழன். அப்போ அந்த நாட்டில் இருக்கிற தமிழர்களை கேட்கும்போது அவர்கள் சொல்லுகின்ற வாழ்க்கை, அவர் ஒரு கடவுள் மாதிரி, அவற்றை ஆட்சியங்களே எல்லாம் சிறப்பாக இருக்குது, இப்படியே போனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் வரும் என்று நிறைய தமிழ்நாட்டு உறவுகள் சொல்கிறது என்ற காது கொடுத்து கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஏனென்றால் நிறைய பேரை நான் சந்திப்பேன். இங்கே பிரான்ஸில் நிறைய தமிழ்நாட்டு உறவுகள் இருக்குன்னா அவைகள் மூலம் வந்த கருத்துக்கள் தான் இது. முன்னாடி இருந்த இந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி நாட்டில் என்ன செய்யணும் என்ன செய்தார்கள் என்று அவர்களே கேள்விகள் கேட்கணும். ஆனால் தளபதி விஜய் இன்றைக்கு 1 மாதம் ஆச்சு. அந்த 1 மாதத்துக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வந்திருக்கோம் தமிழ்நாட்டில். மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணுமா. அவர் இப்போ தானே வந்தவராம், இன்னும் சிறப்பாக என்னென்ன விஷயங்கள் பெண்டிங்கில் இருக்குதோ அதெல்லாம் அவர் சரியாக செய்வார் என்று நான் கதைச்ச தமிழ்நாட்டு உறவுகள் என்னிடம் நேரடியாக சொல்லியிருந்தார்கள். எங்களை விட அவர்களுக்குத்தான், அந்த நாட்டில் பிறந்து வளர்ந்தவர்களுக்குத்தான் அந்த நாட்டில் அரசியல் தெரியும், அந்த நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளை தெரியும். எங்களுக்கு எங்கெந்த நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளை முழுசாக தெரியும். அதே மாதிரி தான் அவர்கள் இந்த சாட்டை துரைமுருகனையும் கேட்கும்போது கண்ட பாட்டுக்கு அவர்கள் கோபத்தில் பேசுகிற வார்த்தைகளை நான் கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதாவது
சில ஒரு 60 வயசு மதிக்கத்தக்க தமிழ்நாட்டில் இருந்து வந்த ஒரு ஐயாவை நான் கதைத்திருந்தேன். அவர் கண்ட பாட்டுக்கு பேசியிருந்தார். இந்த சாட்டை துறைமுருகன் இவனெல்லாம் ஒரு மனுஷனா என்ற மாதிரி பேசியிருந்தார். ஒரு நல்ல வழியில் நல்லதை செய்கிற மக்களுக்காக நல்லது செய்கிற ஒரு முதலமைச்சரை பார்த்து இவனுக்கு கதைக்கிறவுக்கு தகுதி இல்லை என்று நிறைய வார்த்தைகள் சொல்லியிருந்தார். சந்தோஷம். இப்படியான இந்த சாட்டை துறைமுருகன் போன்றவர்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் இவர்களோட ஆட்டம் இருக்கும். ஏனென்றால் மக்கள் ஆட்டோமேட்டிக்காக இவர்களுக்கு பதிலடி கொடுப்பார்கள். ஏனென்றால் தளபதி என்ற சேவைகள் எல்லாம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளி மூலம் உறவுகள் எல்லோரையும் சந்திக்கலாம். இந்த காணொளி சம்பந்தமான கருத்துக்களை தெரிவிங்க மக்களே. இதுதான் இந்த காணொளி. மீண்டும் ஒரு தளபதி என்ற காணொலியோ அல்லது வேறு ஒரு காணொலியோ மூலம் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெற்று சொல்லி நான் பிரான்சிலிருந்து அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. நன்றிகள், வணக்கங்கள். பாய்.